மக்களை நம்ம பைக் இண்டஸ்ட்ரியில் இந்த 2025ல நிறைய சேஞ்ச் பார்த்துட்டோம். நிறைய பிராண்ட், நிறைய புது மோட்டார் சைக்கிள், புது அப்டேட், புது ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். கொஞ்சம் முன்னாடி போவோம், ரொம்பவே முன்னாடி போயிடலாம். 2008ல் யமஹா ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் லான்ச் பண்ண போகிறோம். நல்ல விஷயம் தானே. பட் அந்த டைமில் பல்சர்ன்ற பைக் தான் யங்ஸ்டர்ஸோட ஃபேவரட் பைக். அந்த டைமில் யமஹா வந்து ஒரு பைக்கை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த பைக் இந்தியாவுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த பைக் பிடிக்க ஆரம்பிக்குது. அது ஏன் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அது இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன் R15 பிடிக்குது? இப்போ நம்ம R15ல நிறைய விஷயங்களை பார்க்குறோம். பட் அப்போ அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு ஃபேட் பைக். அந்த 2 கண்ணு பார்க்கவே வேற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அப்படி ஒரு ஃபேட் பைக்கை நம்ம பார்க்கல. ஸோ அதனால அந்த பைக்குக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெர்ஷன் 4க்கு வந்துட்டோம், அதாவது ஜென்ரேஷன் 4ல் இருக்கும். இன்னுமே இந்த பைக்கை யங்ஸ்டர்ஸ் வாங்க ஆசைப்படுறாங்க. 2008லேருந்து இப்போ 2025 கிட்டத்தட்ட 2 டெக்கேட் ஆக போகுது. அப்போ இன்னுமே இந்த பைக்கை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி யமஹா டிசைன் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் மாரல். ஸோ இந்த புது R15 இது புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், புது கலர். 2025 R15 நம்ம கூட இருக்குது. வெர்ஷன் 1 பார்த்தோம், வெர்ஷன் 2 பார்த்தோம், வெர்ஷன் எஸ் பார்த்தோம், வெர்ஷன் 4 பார்த்தோம். வெர்ஷன் 4ஓட ஸ்பெஷல் எடிஷன் சொல்லலாம். இது ஒரு டாப் ஸ்பெக்னு சொல்லலாம். இந்த புது R15ல என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுதான் ஸ்பெஷல். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குணா மோட்டார்ஸ் மதுரை. இந்த கலரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா குணா மோட்டார்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேறு எதுவும் யமஹா பைக்ஸ் பற்றி என்கொயரினா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவனோட காண்டாக்ட் டீல் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். R15 நிறைய பேரோட ஃபேவரட் மோட்டார் சைக்கிள். இப்போ யமஹா இதில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்? கலர் அப்டேட். இது வரைக்கும் நம்ம R15 நிறைய கலர்ஸ் பார்த்துட்டோம், நிறைய வித்தியாசமான கலர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளலாம் வந்து யமஹா போயிருந்தாங்க. நிறைய டீலர்ஷிப்பில் கஸ்டமைஸ்டு கலர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ யமஹா ஃபேக்ட்ரியிலேருந்தே ஒரு கலரை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. இது ஒயிட்டு தான், பட் இந்த சைட்லேருந்து பார்க்க வயலட் தெரியுது, இங்கிட்டு இருந்து பார்க்க ப்ளூ தெரியுது. ஸோ அந்த மாதிரி மெட்டாலிக் டோனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த ப்ளூ வித் ஒயிட் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த காம்போ. இந்த பைக்கை நான் ஃபோட்டோவில் பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, சரி எல்லாருக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு டீலர்ஷிப் போயிட்டு பைக் எடுக்க போகிறேன். பார்த்தோன்னே என் வாயிலேருந்து வந்த வேர்ட் வாவ். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேராக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு நேராக பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் கவுல் ப்ளூ, பட் மேட் ப்ளூ, கொஞ்சம் கிளாஸ், அந்த கிளாஸ் தான் மெட்டாலிக். ஸோ இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ப்ளூவாக இருக்குது. டார்க் டோன் கிடையாது. இந்த சைடில் ஸ்கை ப்ளூ தெரியுது, இந்த சைடில் ஒரு டார்க் ப்ளூ தெரியுது, இங்கே வயலட் தெரியுது. ஸோ தான் மல்டி டோன் கலர்ஸ் இதில் தெரியுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. இங்கே R15ஓட பேட்ச் வந்துருது. ஸோ நல்லா மோல்டடான விண்ட்ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் ஹோல்டரு, அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் சைட் மிரர்ஸ், டில்டபுளும் கூட. கூல். சூப்பர் பைக்கான DNA, பிகாஸ் இது ஒரு பேபி R1னு சொல்லுவாங்க. யமஹா வந்து நோன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க லைனப்பே ஒரு ஸ்போர்ட்ஸ் லைனப் தான். ஸோ அதுலேருந்து ஒரு பேபி வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே DRL வருது, நைஸ். இங்கே ப்ரொஜெக்டாஸ், இது வந்து வெர்ஷன் 4ஓட டிசைன். ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து அதுவும் ஒரு மாதிரி மேட் ஷேடில் தாங்க இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு USD ஃபோக்ஸ் வந்துருது. அலாய் வீல் பிளாக்ல இருக்குது. ஸோ இது அலாய் வீலை வேறு கலர் மாற்றிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு மேட்ச் ஆகிருக்காது. பட் அந்த பிளாக் வந்து சட்டிலாக ப்ரீமியமாக அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது அப்படின்றதான் கருத்து. சைடு இன்னர் ஃபேரிங்கில் அந்த ப்ளூவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ளூ நான் இங்கேருந்து பார்க்குறேன், இந்த சைடில் வயலட்டாக தெரியுது. ஸோ நேராக பார்க்கும்போது ப்ளூவாக தெரியுது, அதாவது லைட் ப்ளூ. அங்கிட்டு போகும்போது டார்க் ஷேடில் தெரியுது. ஸோ நம்ம மல்டி டோன் கலர்ஸ் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நைட் டைமில் தெரிஞ்சு இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃப்ரண்டில் இந்த ஒயிட்டை தான் இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மேட் R15. ஸோ இங்கே அந்த டோன்ஸை பார்க்கலாம், லைட் ப்ளூ, வயலட். இந்த R15 வந்து கார்பன் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 4.0 யமஹாவோட பேட்ச். இண்டிகேட்டர் ஸ்டில் ஹாலோஜன் பல்பாகவே வருது. இதை வந்து ஃபேரிங் மவுண்டட் இண்டிகேட்டராக கொடுக்கலாம், அது ஆக்சஸரியாக அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் LED-யாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம 2 லட்ச ரூபாய்க்கிட்ட அந்த பைக் ஸ்பெண்ட் பண்ணுறோம். R15Mல நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது, பட் V4ல LED இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் 282 டிஸ்க் டுவல் சேனல் ABS வந்துருது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் குட். அண்ட் 155cc இன்ஜின், நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். இதில் ஸ்பெஷல்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட் ரேஞ்ச் பார் 7000ல் VV ஆக்டிவேட் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வித்தியாசமாக இருக்குது. ஸோ 12,000 RPM மேக்ஸிமம் ரீச் பண்ணுது. 155cc வந்து 12,000 RPMன்றது நல்ல விஷயம், சிறப்பான விஷயம்னு பார்க்கப்படுது. ஓகே. அண்ட் டாப் ஸ்பீட் 150 வரைக்கும் அச்சீவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நான் புஷ் பண்ணப்போ 140க்கு மேலே போயிருந்துச்சு. 150 நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் 50, 55. என்ன டியூனிங், என்ன இன்ஜினியரிங், நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது.
பிகாஸ் இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் இருக்குன்னா அதில் மைலேஜ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், மைலேஜ் இருக்கும் அப்படின்னா யமஹா பைக்ஸில் தான் இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுது. ஸோ மைலேஜும் உங்களுக்கு கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்த ஒரு இன்ஜின் தான் இந்த ஜப்பானீஸோட 155cc இன்ஜின். நல்ல இன்ஜின் ரிலையபிளாக இருக்கும். ஜப்பானீஸ் ஆர் ஆல்வேஸ் ரிலையபிள். ஹோண்டா பிராண்டில் சொல்கிறது தான், யமஹா பிராண்ட்லேயே இதை தான் சொல்கிறோம், சுசுகி பிராண்ட்லேயே அதை சொல்கிறோம். பிகாஸ் 3 பிராண்டுமே ஜாப்பனீஸ் தான். 4வது ஒரு ஆள் கவாசகி. கவாசகி இஸ் ஆல்சோ ஜாப்பனீஸ், தே ஆர் ஆல்சோ ரிலையபிள். ஜாப்பனீஸ் ஆர் நோன் ஃபார் ரிலையபிலிட்டி. அதுக்கு ரைட் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் டொயோட்டா. ஸோ அப்படி தான் நம்ம போகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹாட் பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்மல் பிளாஸ்டிக். இங்கே வந்து உங்களுக்கு அலுமினியம், பாட்டம் ஃபேரிங் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே எக்ஸாஸ்ட் கேன், ரியர்லி பைபரி கேலிபர்ஸ் தான். ரியர் டயர்ஸ் 140/70 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயரோட கான்டாக்ட் ரோட்ல நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு 120 க்ரூஸ் பண்ணுறோம், ஏரோடைனமிக்காக இருக்குது, ரோட்டில் ஸ்டேபிளாக போகுது. அதே மாதிரி டயரோட கான்டாக்ட் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸை ஃபுல் என்ஜாய் பண்ண முடியுது. டைனமிக்ஸ், ப்ரொப்போர்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி 3மே நல்லா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பில்லியன் சீட் கவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அங்கேருந்த ஒயிட் நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் அதே கார்பன் டெக்ஸ்சர், ப்ளூ, வயலட் எல்லாமே இதில் வந்துருது. பில்லியன் சீட் சின்னது தான். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கண்டிப்பாக சீட்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். பிகாஸ் மேக்ஸிமம் ரைடர் மட்டும் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். சேடல் கொஞ்சம் ஹைட் அதிகம் தான். 2 சைடு கால் போட்டு உட்காடுறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கவுலிங்கில் மேலே ஏறி இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. இப்போ கொஞ்சம் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குவாலிட்டி கன்சர்ன் இருந்துச்சு. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் அதோட குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டி இஸ் குட். ஸோ பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே ஒரு கவுல்லாம் வரும், அது கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்ஜினுக்கு கிராஷ் கார்டு போட்டு பார்த்துருப்போம். இங்கே நம்ம கவுலுக்கு ஒரு கார்டு போடுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அதெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நைஸ். அண்ட் சீட்ஸ், கம்ஃபர்டபுளான சீட்ஸ். சின்ன சீட் தான். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எப்படி இருக்குமோ அந்த சீட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. டேங்க் லென்த்தாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. ஆனால் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 11 லிட்டர். ஸ்போர்ட்ஸ் பைக்னால 11 லிட்டர் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் டுவர்ட்ஸ் ரைடராக இருக்குது. ரைடிங் போர்ஷன் நம்ம பார்க்கணும், யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை பற்றி நான் பேசினேன். இந்த இன்ஜினில் வந்து மிட் ரேஞ்ச் பவர், அதுக்கப்புறம் விவி ஆக்டிவேட் அது 7000 நல்லா இருக்குது. குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அண்ட் 12,000 RPM வரைக்கும் போகுது. டாப் ஸ்பீட் நல்லா போகுது, லோ அண்ட் டார்க் நல்லா இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். இது எல்லாமே R15 ஸ்பெஷல். இந்த இன்ஜின் தான் ஃபுல்லி ஸ்பெஷல்னு சொல்லலாம். 2வது டைனமிக்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வேர்ட்ஸ் நிறைய சொல்லிட்டேன், எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மகளே, நம்ம கூட R15M இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக் ஹைவே ட்ராக்கில் இருக்கும், கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராங்க் நைஸ். ஸ்போர்ட்ஸ் ஃபீலில் கிராங்க்கும் கொடுக்குது. அதே மாதிரி மிட் ரேஞ்ச் RPM ஆன 5000 RPMல அந்த நோட்டும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். கிளச்சு சாஃப்ட், கியர் ஷிஃப்டிங்கும் சாஃப்ட். ஜாப்பனீஸ்னாலே சாஃப்ட் தானே. ஸோ ஹேண்டில் பாஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைடாக இருக்குது, கிளிப்டாக இருக்குது. ஸோ அதனால் லீன் பண்ணி தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். நல்லா பின்னாடி இடத்துலேயே உட்காந்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கிடைக்கும். ட்ராக் மோடில் இருக்குது. 2 மோட், ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக். UI சேஞ்ச் ஆகும். ஓகே, பவர்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பவர் டெலிவரி பார்க்கலாம். வித் த கிளச், வித்தவுட் ஆக்சிலேட்டர். ஓகே, 5 km/h. ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். 1500 RPMலேருந்து கொடுத்துருக்கேன். இப்போ 5000 RPMல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டேங்க் ஃபுட்பேக்ஸில் ஃபஸ்ட்டு டேங்க்கில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 6000ல் விவி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஷார்ப் 7000ல் விவி ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் 48, 70, 97, 115 ஃபோர்த் கியரில். ஸோ அடுத்த 2 கியரில் மேக்ஸிமமாக ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடை வச்சுக்கோங்க. 115 + 25 எவ்வளோ? 140. பட் 150 போதே. ஸோ அதுதான் ஜாப்பனீஸோட இன்ஜினியரிங்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின். பவர் எந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுதுன்றதை பார்க்கணும்ல. ஹை பவர் மிஷின் தான். பட் இனிஷியலில் டார்க் பயங்கர புல்லிங் அப்படி இப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. கிராஜுவல் டார்க் டெலிவரி தான். பட் ஹார்ஸ் பவர் தான் சூப்பராக லீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது இந்த பைக்கில் நான் பார்த்தா ஸ்பெஷலான விஷயம். 3-2-1 பாருங்கள். ஃபஸ்ட் கியர்லேயே வந்து பவர் டெலிவரி ஃப்ளாட் தான், பீக் கிடையாது. டார்க்கு 5000ல் குவிக் ஷிஃப்டர்ஸ் ஆன் ஆகுது. 7000ல் விவி ஆக்டிவேட் ஆகுது. விவி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நமக்குள்ளே தெரியுது ஒரு சின்ன சேஞ்ச், பர்ஃபார்மன்ஸ் மாறிடுச்சுன்னு.
மேக்ஸிமம் 12,000 RPM. இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் ஃபார் 150cc. ஏன் மைண்ட் ப்ளோயிங் கேட்பீங்க, அதனால தான் சொல்லிட்டேன். 150cc வந்து கண்டிப்பாக 12,000 RPM ரீச் பண்ணுறது இட்ஸ் a குட் ஒன். குவிக் ஷிஃப்டர்ஸ் அப் ஷிஃப்ட் பண்ணுறேன் வித்தவுட் த கிளச்சு. டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியாது, இது சிங்கிள் டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ். டவுன் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் கிளச் ஆக்சஸ் பண்ணியே ஆகணும். ஸோ குவிக் ஷிஃப்டர்ஸ் வந்து முதல்ல நம்ம ஆக்சிலேட் பண்ணிகிட்டே அப் ஷிஃப்ட் பண்ணிட்டே வந்தோம் ஆச்சு. பட் இப்போ டவுன் ஷிஃப்ட் ஆகலை, பிகாஸ் ஆக்சலரேஷன் வந்து இங்கே நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் ஆக்சிலேட்டர் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஆகும் கீழே, அதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அப்படி பண்ணாதீங்க, உங்கள் கியர் பாக்ஸ் லைஃப் ஸ்பேன் நீங்களே கம்மி பண்ணுறது, அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதனால் அப் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பர்ஃபார்மன்ஸ் கனெக்டிவிட்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க வித்தவுட் த லேக். இப்போ நம்ம வந்து தேர்ட் கியரில் போயிட்டுருக்கோம், மேக்ஸிமம் புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சி நெக்ஸ்ட் நம்ம கியரை வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியதில்லை, ஆக்சிலேட்டரை கட் பண்ண வேண்டியதில்லை. மில்லி செகண்ட் ஷிஃப்டிங் குவிக் ஷிஃப்டர்ஸ் இஸ் ஒர்க்கிங் குட். சிங்கிள் டைரக்ஷனலாக கொடுத்தாலும் இட்ஸ் பர்பஸ்ஃபுல் அப்படின்றத நான் பார்க்குறேன். அந்த 7,000 RPM மேல நோட்டே வேற மாதிரி மாறிடுதுங்க. இந்த பைக்குக்கு ஏன் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக இந்த பைக்கை ரைட் பண்ணால், இந்த பைக்கோட கரெக்டான கேப்பபிலிட்டியை நம்ம வந்து கேட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக புரியும் ஏன் இந்த பைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் என்னதான் இனிஷியல் ரேஞ்சில் டார்க் ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஒரு 4,000 RPMல டெலிவரி பீக்க ஆரம்பிக்குது. டர்னிங் ரேடியஸ் கிளிப் பண்ணாலும் நாட் அ டீல். வேற மாதிரி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. ஃபயர் த்ராட்டிலாவே கொடுத்துருந்தாலும் ரியர் பிரேக்ஸை மட்டும் வச்சு ஸ்டாப் பண்றேன். நல்ல ஸ்டாப்பிங், நல்ல ஸ்டாப்பிங். நீங்க டவுன் ஷிஃப்ட் பண்ணா ஆப்வியஸ்லி கிளச்சை பிடிக்காம பண்ண முடியாது. அப் ஷிஃப்ட் சூப்பராக பண்ணிக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ப்ரிசிஷன் லெவலு, கேடிஎம்மோட ப்ரிசிஷன் லெவலில் என்னால் மீட் பண்ண முடியல. அது சூப்பராக இருக்கும் இன்னுமே. 60 to 0 ரியர் பிரேக்ஸில் பார்க்கணும்ல. 3, 2, 1 கோ. ஸ்டாப் கோ கிடையாது. டயர் மட்டும் லைட்டாக லாக் ஆகுது. மிச்சப்படி எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சுன்றதை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. $60 to 0 in front brakes. Good stopping. இப்போ நம்ம 0 to 60 பார்க்கலாம். 3, 2, 1 go. ஓகே. என்னதான் நான் ஆக்சிலேட்டரை கட் பண்ணி கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றி கிளச்சை விட்டு திரும்பி ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ரொம்ப டைம் எடுத்துக்கல, குயிக்காக பண்ணிட்டேன். ஸோ ஃபைன். இப்போ குவிக் ஷிஃப்டர்ஸில் பண்ணி பார்ப்போம் 0 to 60. 3, 2, 1 கோ. சேம் தான். ஸோ அப்போ நான் மில்லி செகண்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா நைஸ். ஸோ இதெல்லாமே டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி பண்ணி காமிக்கிற ஒரு விஷயம். 3, 2, 1 கோ. எவ்வளவு நேரத்துல மீட் ஆச்சுன்றத பாருங்க. 60 குயிக்கா இருந்துச்சு, 100 டேக் சம் டைம். பட் ஸ்டில் 150cc-ல நல்ல மிட் ரேஞ்ச் பவர். அந்த விவி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்க இப்படி பிடிச்சி ஓட்டுறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ரிஸ்க் பெயின் கொஞ்சம் வர சான்ஸ் இருக்கு. மிச்சபடி அல்டிமேட் மிஷின். இந்த பைக்கோட டயர்ஸ், ஸ்டெபிலிட்டி, ரேஞ்ச் அண்ட் டைனமிக்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கு. ஸ்டெபிலிட்டி லெவல்னு பார்க்கும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரைடில் மிட் ரேஞ்ச் பவர் நல்லா இருக்குது. 5000 குவிக் ஷிஃப்டர்ஸ் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்குது. அந்த டீட்டெயிலிங் லெவல் நல்லா இருக்குது. விவிஏ டெக்னாலஜி நல்லா இருக்குது. அண்ட் வைப்ரேஷனுமே வந்து உங்களுக்கு பெருசாக தெரியல. 4800 மேலே உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எல்லா பைக்லையுமே. வைப்ரேஷன் ஃப்ரீயாக நீங்கள் க்ரூஸ் பண்ணணும்னா பிலோ 5000 நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் குவிக் ஷிஃப்டர்ஸ் நல்லா இருந்துச்சு ரைட் பண்ணுறதுக்கு. ஆக்சலரேஷன் லெவல் மிட் ரேஞ்சில் தான் பாராக இருக்குது. ரொம்ப குயிக்கராக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த பைக் வந்து அந்த உங்களோட
நீடை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. பட் இதை வந்து நான் சேஃப்டியான விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் மேக்ஸிமம் R15 வாங்குற பையர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பைக் பையர்ஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகலாம். ஸோ அது வந்து மிஸ்கண்ட்ரோலை கொடுக்கலாம், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு டியூனிங்காக இருக்குன்றது தான் பார்க்குறேன். அண்ட் நார்ம்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த ஃப்ளாட் பவர் டெலிவரி டு மிட் ரேஞ்சில் பீக் ஆகிறது அந்த கிராஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அது பர்பஸ்ஃபுல்லான கிராஃப். கண்டிப்பான முறையில் ரோட்ஸில் வி நீட் சேஃப்டி, வி டோன்ட் நீட் பீக் டார்க். 2000 RPMல நமக்கு பீக் டார்க் தேவைப்படுமா, சேஃப்டி தேவைப்படுமா? சேஃப்டி தான் தேவைப்படும் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணணும். பிரேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாட் பவர் டெலிவரி வந்து புதுசாக பைக் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே வந்து ஒரு பெரிய பைக்கை ஓட்டிட்டு ஒரு பைக் ஓட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பீக் ஆகும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக ரைடில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கான ஃபீலை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. டைனமிக்ஸு, ஸ்டெபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸு, பிரேக்ஸு எல்லாமே. ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ஸில் கொடுங்க. R15 நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் என்னன்னா, எனக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்குமா, ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குமா, வெயிட் அதிகமாக இருக்குமா, ஹைட் பேலன்ஸ் பண்ண முடியுமா, பல கேள்விகள் இருக்குது. பதில் சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ சீட் ஹைட் வந்து மேனேஜபிள். 5 ஃபீட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஓட்ட முடியும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் எப்பயுமே பார்க்க பெருசாக இருந்தாலும் சீட் ஹைட் லோவாக தான் இருக்கும். ஓகே, எர்கனாமிக்ஸ் லெவல் இன்க்ரஸ் கால் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் போடுற மாதிரி இருக்குது. பிகாஸ் சேடலோட ஹைட் கூட அதை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். 141 kilograms வெயிட், நல்ல வெயிட் நல்ல வெயிட்னா கம்மியான வெயிட்னு அர்த்தம். ஓகே, சீட் குஷன் இஸ் குட், நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. வாவ், கூல். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு பெரிய பைக் ஃபீல் இருக்குது. அந்த பேபி R1 சொன்னேன்ல, அதை இங்கே ஃபீல் பண்ண முடியுது. அந்த காக்பிட், அந்த ஹேண்டில் பார், அந்த ஸ்விட்சஸ், இந்த டேங்க் எல்லாமே. ஸோ அந்த பேபி சூப்பர் பைக்ஸை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நான் 5.8 feet எனக்கு கிரவுண்ட் எப்படி ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ரைடிங் போஸ்டர், நிறைய பேர் இந்த பைக்கை வாங்கிட்டு சீக்கிரமாக விற்கிறதுக்கும் இதுதான் காரணம். நிறைய பேர் இந்த பைக்கை வாங்காமல் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். நிறைய பேர் வாங்குறதுக்கும் இதுதான் காரணம். ஸோ அப்படி வாங்கும்போது நல்ல விஷயம். ஃபுட் பேக்ஸ் வந்து பேக்வேர்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ரைடிங் போஸ்டர். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ இந்த R15 பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைடிங் போஸ்டர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணிங்கன்னா தான் அந்த ஆப்ஷன் ரிலேபிளாக இருக்கும். போஸ்டர் செக், ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம். டுவர்ட்ஸ் த ரைடராக இருந்தாலும் கிளிப்டாக இருக்குது, டேங்க் லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி குனிஞ்சு தான் நீங்கள் ஓட்டணும். நார்மலாக நேக்கட் பைக்கை நீங்கள் இப்படி ஓட்டுவீங்க, கரெக்டாக? இதுதான் போஸ்டர். ஸோ இப்போ பாயிண்ட் லீன், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல். ஸோ நீங்கள் சூப்பர் பைக்ஸ் போனீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். 5.5 feet நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஸோ அதான் என்னோட கன்க்ளூஷன். இங்கே சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இந்த ரைடிங் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்ட பிடிக்கும். ஒரு சில பேர் இந்த மாதிரி பைக்ஸ் ஓட்ட பிடிக்கும்னு சொல்லி வாங்கி அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் அடாப்ட் ஆக மாட்டாங்க. இட் டிஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து வாங்கணும். இதுதான் என்னோட கருத்து. மங்களே R15 எப்படி இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், இதில் இருக்க ஸ்பெஷல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். பிரைஸ் பார்க்கணும். இந்த V4 பிஃபோர் GST பிரைஸ் 1,90,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருந்துச்சு. பட் இப்போ GST கம்மியானதுக்கப்புறம் 1,74,000 அவைலபிளா இருக்கு. R15M பிஃபோர் GST பிரைஸ் 2,12,000. பட் இப்போ ஆஃப்டர் GST பிரைஸ் 1,94,000 அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த பைக்கோட சிப்ளிங் வெர்ஷன், நேக்கட் வெர்ஷனா MT இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் MT ப்ரிஃபர் பண்றாங்க R15 பிகாஸ் R15 அந்த போஸ்டர் டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் MT ப்ரிஃபர் பண்றாங்க. MT is also good bike. இப்போ ரீசெண்டாக புது அப்டேட்லாம் போட்டிருந்தோம். அதோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம R15 பற்றி பேசணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி பைக்கை நான் ஓட்டுவேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி வாங்குற மக்கள் இன்னும் இருக்காங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ 2,16,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் மிச்சம் 150cc கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம கிடைக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடைக்குது, குவிக் ஷிஃப்டர்ஸ் கிடைக்குது, VVA வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன், ஸ்லிப்பர் கிளச், நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியுது, லோன் டார்க் நல்லா இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இப்போ கலர் டோன்ஸ்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ப்ரோஸ். கான்னு பார்த்தோன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, R15Sன்னு சொல்லி இந்த V3யோட பாடியில் இருக்கும். அதாவது V3யோட டிசைனில் S வெர்ஷன் இருக்குது, சிங்கிள் சீட் வெர்ஷன். அது வந்து உங்களுக்கு 1,90,000 கிட்ட தான் வருது ஆன் ரோட். ஸோ அது உங்களுக்கு அஃபோர்டபுளாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வெர்ஷன் போகலாம். இல்லை எனக்கு ஃபுல் பேக்டாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாடலை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவராலாக R15 பற்றி என்னோட கருத்து. ஸோ இதை கான்னு பார்த்தோன்னா ப்ரைஸிங் ஒரு சைடு, ஆனால் அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த பைக் சூட்டபுளாக இருக்குமான்றது கேள்விக்குறி தான். அதுக்கு நீங்கள் டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணிங்கன்னா தான் சரியாக வரும். இது என்னோட சஜஷன். ஸோ இந்த பைக் எப்படி இருக்குன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போனீங்கன்னா கியர் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரைட் சேஃப்லி அண்ட் ரைட் ரெஸ்பான்சிபிலிட்டி.